ஒரு ப்ளவுஸில் ஸ்லீவோட ஆம்கோல் லென்த் எப்படி கரெக்டாக மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட லென்த்தை மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணுற ஸ்லீவ் வந்து 3/4 இருந்தாலும் சரி, இல்லை ஆஃப் ஸ்லீவாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஸ்லீவோட ரெடி அளவுலேருந்து ஒரு 5 இன்ச் மட்டும் இந்த மாதிரி லென்த் மார்க் பண்ணிவிட்டு அந்த 5 இன்ச்சில் எவ்வளோ வித் இருக்குன்னு பாருங்கள். அந்த 5 இன்ச்சிலேருந்து அகலம் எவ்வளோ வருதோ அதை நோட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டிருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 5 இன்ச் லென்த்லேருந்து அந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 இன்ச் இருக்குது. இந்த 6 இன்ச்சோட நம்ம 1.5 இன்ச்சு சேர்க்கணும். 1.5 இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா 7.5 இன்ச். இந்த 7.5 இன்ச்சு தான் நம்ம ஆம்கோலோட லென்த்தை நம்ம மார்க் பண்ணணும். ஸ்லீவோட லென்த்து 5 இன்ச்லேருந்து அதோட அகலம் எடுத்து அதோட 1.5 இன்ச்சு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆம்கோலோட லென்த்து தெரிஞ்சிடும். இப்போ ஆம்கோலோட லென்த்து 7.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணணுமோ மைனஸ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து இந்த மாதிரி கர்வ் வரைகிறதுக்காக மார்க் பண்ணி விட்டுட்டு அப்படியே கிராஸாக வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்போ கோடு போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த கர்வ் வரைஞ்சிக்கலாம். கர்வ் வரைஞ்சிட்டு அழகாக அந்த கர்வ் மேலே அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆம்கோல் கிட்ட ஒரு சின்ன அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக பேக் பீஸை எடுத்துட்டு கரெக்டாக மேலே நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா, அதுலேருந்து இந்த ஸ்லீவை இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து கையை விட்டு வச்சு பாருங்கள். இப்போ கரெக்டாக நம்ம வந்து ப்ளவுஸில் பேக் பார்ட்டில் ரெடி அளவு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஸ்லீவோட ஆம்கோல் வந்து கரெக்டாக வரணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.